Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம G-Sync FreeSync இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டெக்னாலஜி மானிட்டர்ல எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எதுக்காக யூஸ் பண்றாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்குமே நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளா முடிக்க பார்க்கறேன். சோ இந்த ரெண்டு டெக்னாலஜியும் எதுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்கன்னா ஸ்கிரீன் டியரிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ண தான். ஆக்சுவலா ஸ்கிரீன் டியரிங் ப்ராப்ளம்ங்கிறது நம்மளுடைய GPU மானிட்டர் ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் ரேட்டை என்ட்ரு பண்ணிச்சுன்னா அந்த டைமில் ஸ்க்ரீன் டியரிங் ப்ராப்ளம் வரும். நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே. ஸோ நான் FreeSync G-Sync பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் V-Sync பற்றி சொல்லி தான் ஆகணும். இது 2010 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த V-Sync ஆன்லைன் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய GPUவை ஸ்லோ பண்ணி நம்மளுடைய மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு ஈக்குவலாக வர மாதிரி பண்ணணும். இதனால் ஸ்க்ரீன் டியரிங்கை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இது ஆன்லைன் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நம்ம GPUவால் நம்மளுடைய மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு ஈக்குவலாக ஃப்ரேம் ரேட் என்டர் பண்ண முடியலைன்னா ஸோ இது இன்னுமே லேகை தான் கொடுக்கும். ஸோ இதை ஆஃபில் வச்சுருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இந்த லேக் ப்ராப்ளமுக்கு ஸ்க்ரீன் டியரிங் ப்ராப்ளம் எவ்வளோ பெட்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண தான் 2015 AMD அவங்களோட FreeSync இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த FreeSync ஒர்க் ஆகிறதுக்கு V-Syncோட எந்த ஒரு சப்போர்ட்டுமே தேவையில்லை. ஸோ இந்த FreeSync ஒர்க் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஹார்ட்வேருமோ எந்த ஒரு மோடலுமோ தேவையில்லை. இது டிஸ்பிளே போர்ட்டில் இருக்க ரிஃப்ரெஷ் ரேட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும், அதாவது VRR. ஸோ இந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய FPSக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட்டையுமே சேஞ்ச் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வர ஆல்மோஸ்ட் எல்லா மாடர்ன் ஃபோன்ஸ்லையுமே இந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டை பார்க்க முடியும். அதாவது ஆட்டோ இல்லைனா ஃபோர்ஸ் 120 Hz 90 Hzன்னு போட்டிருப்பாங்க. நம்ம ஆட்டோ மோடில் போட்டோம்னா நம்ம டிஸ்பிளேல வர கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரிஃப்ரெஷ் ரேட்டை சேஞ்ச் பண்ணும். இன்கேஸ் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், நம்ம அந்த வீடியோக்கு நமக்கு 24 FPS இல்லைனா 60 FPS வச்சுப்போம். அந்த டைமில் நம்மளோட டிஸ்பிளே 120 Hzல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகி 60 Hzல வந்துடும். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ரிஃப்ரெஷ் ரேட்டை கம்மி பண்ணும். ஸோ அந்த கண்டென்ட்டில் வர FPSமே நம்மளுடைய மானிட்டரோட FPSமே சேமாக இருக்கும். இதனால ஸ்க்ரீன் டியரிங் ப்ராப்ளம் அந்த இடத்துல வராது. ஸோ இங்கே மானிட்டரில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த FreeSync டெக்னாலஜி டேரெக்டாகவே நம்மளுடைய GPU கூட கம்யூனிகேட் பண்ணி கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோ FPS தருதுன்னு பார்த்து அதுக்கேற்றது மாதிரி இது ரிஃப்ரெஷ் ரேட்டை சேஞ்ச் பண்ணும். இன்கேஸ் நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுறோம், நம்ம 120 Hz மானிட்டரில் கேம் ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு 80 FPS தான் கிடைக்குதுன்னா இந்த FreeSync ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ரேட்டை கம்மி பண்ணி 80 Hzல கொண்டு வரும். ஸோ அந்த டைமில் ஸ்க்ரீன் டியரிங் ப்ராப்ளமை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட்டும் நமக்கு கிடைக்கிற ஃப்ரேம் ரேட்டும் சேமாக இருக்கும். அதனால ஸ்க்ரீன் டியரிங் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த AMDயோட FreeSync 30 Hzலேருந்து 144 Hz வரைக்குமே ஒர்க் ஆகும். அதாவது 30 Hzலேருந்து 144 Hz வரைக்குமே ரிஃப்ரெஷ் ரேட்டை இதால் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ 30 FPS கீழே போச்சுன்னா என்ன ஆகும்? லேக் ஆகுமா? மறுபடியும் ஸ்க்ரீன் டியரிங் ப்ராப்ளம் வருமானு கேட்டால் அதுக்கும் AMD கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுதான் LFC லோ ஃப்ரேம் ரேட் காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுன்னா நம்மளோட மினிமம் ரிஃப்ரெஷ் ரேட் அதாவது 30 Hzக்கு கீழே போச்சுன்னா அது ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ணும். அதாவது இப்போது நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், எனக்கு மினிமம் ரிஃப்ரெஷ் ரேட் 30க்கு கீழே போய் எனக்கு ஃப்ரேம் ரேட் 20 தான் வருதுன்னா இந்த FreeSync என்ன பண்ணுன்னா அதுலேருந்து ஒரு ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ணும். அதாவது இந்த 20 ஃப்ரேம்லேருந்துமே ஒரு ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு 40 ஃப்ரேம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி நமக்கு அதை 40 Hzஆ டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதனால் அங்கேயுமே ஸ்க்ரீன் டியரிங் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த AMDயோட FreeSync Nvidia GPU ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு மினிமமாக GeForce 10 சீரியஸ் இல்லைனா 20 சீரியஸ் கார்டு இருக்கணும். அதுவும் நம்ம கண்டிப்பாக டிஸ்பிளே போர்ட் 1.2A சப்போர்ட் இருக்க ஒரு இன்புட் கேபிள் வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் Nvidia கார்டில் FreeSync ஒர்க் ஆகும். அப்புறம் இந்த AMDயோட FreeSyncலேயே 3 டைப் இருக்குது. ஒன்று FreeSync, இன்னொன்று FreeSync Premium, இன்னொன்று FreeSync Premium Pro. இந்த மூணுத்துலையுமே டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது FreeSyncல அது FreeSync சர்டிஃபைடு மானிட்டராக இருக்கும், டியர் ஃப்ரீயாக இருக்கும், லோ லேட்டன்சி. இது FreeSync Premiumல அதே மாதிரி தான் சர்டிஃபைடு. அப்புறமா 120 Hz டிஸ்பிளேல மினிமமாக ஃபுல் HD ரெசல்யூஷனில் இருக்கணும். ஃப்ரேம் ரேட் கம்பன்சேஷன் அதான் நான் சொன்னேன்ல LFC அதுவும் இருக்குது. 30 Hz கீழே போனால் கூட இது நல்லாவே ஒர்க் ஆகும். லோ லேட்டன்சின்னு கொடுத்துருக்காங்க. இதே FreeSync Premium Proவில் பார்த்தோம்னா கலர் லூமினன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கேம்லேயே HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட கண்டென்ட்டை அதாவது ஓப்பன் வேர்ல்ட் மாதிரி கேமில் எல்லாமே இன்னுமே பெட்டரான ஒரு விஷுவல் கொடுக்கும். அப்புறமா முன்னாடி இருந்த மாதிரி தான் மினிமமாக 120 Hz ஃபுல் HD ரெசல்யூஷன், இதுலேயும் LFC இருக்குது. அப்புறமா இந்த லோ லேட்டன்சி HDR கண்டென்ட்லேயுமே ஒர்க் ஆகும். இதுக்கான சப்போர்ட் கேம் லிஸ்ட்டை AMDயோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த AMDயோட FreeSync டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக டிஸ்பிளே போர்ட் 1.2A யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் தான் இந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இதுவும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்புறமா இந்த FreeSync இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த FreeSyncக்காக எந்த ஒரு ஹார்ட்வேருமோ எந்த ஒரு மாடல்ஸுமோ எதுவுமே தேவையில்லை.
டிஸ்பிளே போர்ட் இருந்தாலே இது ஈஸியாக ஒர்க் ஆகும். இதனால தான் நம்மளால் ஆல்மோஸ்ட் எல்லா பட்ஜெட் மானிட்டர்லையுமே நம்மளால் ஃப்ரீசிங்கை பார்க்க முடியுது, ஜிசிங்கை பார்க்க முடியல. அப்புறமா ஜிசிங், இந்த ஜிசிங்கை 2013லேயே Nvidia இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் ஃப்ரீசிங்கும் ஜிசிங்கும் சேம் ஒர்க்கை தான் பண்ணுது, இருந்தாலுமே இந்த ஜிசிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஜிசிங் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு செப்பரேட்டாக ஒரு மாடல் தேவைப்படுது. அந்த மாடலை நம்ம மானிட்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மாடலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறால என்ன ஆகுதுன்னா மானிட்டரோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மேனுஃபேக்சர்ஸ் எல்லாத்துக்குமே Nvidia தான் இதை செல் பண்ணுறாங்க. AMD FreeSync மாதிரி அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ இதனாலேயே நம்மளால் ஜிசிங் கம்பேட்டபிள் மானிட்டர் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மானிட்டராக தான் இருக்கும். இதனால தான் பட்ஜெட் மானிட்டர் எல்லாத்துலேயுமே FreeSync வச்சுருக்காங்க. இந்த Nvidia ஜிசிங் ஒர்க் ஆகிறதுக்கு மினிமமாக Nvidiaவோட GeForce GTX 1650 Ti இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த Nvidiaவோட ஜிசிங் ஒர்க் ஆகும். நம்மளுடைய AMD கார்டு கூட ஜிசிங் மானிட்டர்லையும் ஒர்க் ஆகும், நம்மளுடைய Nvidia கார்டு ஃப்ரீசிங் மானிட்டர்லையும் ஒர்க் ஆகும். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நான் சொன்னேன் இந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட், இது ஜிசிங்கில் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக Nvidia GPU தான் இருக்கணும். அதுவே ஃப்ரீசிங் எடுத்தோம்னா AMD GPUலையும் ஒர்க் ஆகும், Nvidia GPUலையுமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஜிசிங் ஃப்ரீசிங் ரொம்ப முக்கியமானு கேட்டால் அவ்வளோக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம டிஸ்பிளே போர்ட் 1.2 யூஸ் பண்ணுற வரைக்குமே இதை பற்றி கொல்லப்பட வேண்டிய தேவையே இல்லை. இது ஒரு பெரிய டீலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.